மேல் தோலுக்கு மட்டும்தான் நம்ம மருத்துவம் கொடுக்க முடியுமே ஒழிய அது ரத்தத்துல போய் கலந்துருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம வந்து ஹோம் ரெமெடி எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம மருத்துவம் தான் எடுக்கணும். அங்கங்க சிகப்பு சிகப்பு தடிப்பா வரும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு அது அப்படியே வந்து செட்டில் ஆகிடும். அட்டிக்கிரியா திரும்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, உணவு சாப்பிட்டாலும் வருது, உணவு சாப்பிடனாலும் வருது. தோல்வியாதிகளுக்கு முதல் எதிரி, முதல் துரோகின்னே வச்சுக்கலாம், புளியை வந்து சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இது கியூர் ஆகுங்கிற பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருந்தாலே ஓரளவுக்கு சில விஷயங்களை செஞ்சு நம்ம இதை வந்து குறைச்சிக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான தோல்வியாதிகளுக்குமான மருத்துவ குறிப்புகள் மற்றும் டயட்டு, அப்புறம் அதிலிருந்து எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, இந்த மாதிரியான எல்லா வழிமுறைகள்லையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிறது 5 விதமான தோல்வியாதிகள். 1 டீனியா என்கிற படர்தாமரை, அர்டிகீரியா என்கிற கிரந்தி, எக்ஸிமா என்கிற கரப்பான், சொரியாசிஸ் என்கிற செதில் உதல் படை, விட்லிகோ என்கிற வெண்புள்ளி. சரிங்களா? இது 5க்குமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொன்றா தனித்தனியாக நான் உங்களுக்கு வந்து எது எப்படி பரவுது, எப்படி என்ன ஆகுதுங்கிற ரியாக்ஷன்ஸ், அதுக்கான தடுப்பு முறைகள், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன். கடைசியாக வந்து டயட் சொல்கிறேன். எல்லாத்துக்குமா காமனான டயட் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டீனியா என்கிற படர்தாமரை. ஓகேங்களா? இந்த படர்தாமரை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக இருக்கும். நடுவில் நார்மல் தோல் இருக்கும். மேலே வெள்ளை கலரில் ஒரு லேயர் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா பிப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும், சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த இட்சிங்னால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சொரிஞ்சிட்டு வேறு எந்த இடத்துல, உடல் உறுப்பில் வேறு எந்த இடத்துல வச்சாலும் அங்கேயும் இது பரவும். இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸ். எங்கேருந்து எங்கே வேணால் ஸ்ப்ரெட் ஆகும். இடுப்புக்கிட்ட, கையில், தலைக்கு கூட வரும். தாடி இருக்கக்கூடிய இடங்களில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வேர்வை எங்கே அதிகமாக வேர்க்குதோ அந்த இடங்கள் எல்லாத்துமே இது ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். இது பூஞ்சான். எப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு இடத்துல தண்ணி கோத்து நின்னா அந்த இடத்துல பூஞ்சான் வருது இல்லையா, அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான பூஞ்சான். இதுக்கு பேர் வந்து மலேசியா ஃபர்ஃபர், இந்த கிருமியோட பேர். இது வந்து நம்ம ரத்தத்துக்குள்ளே வரைக்கும் போகும். அந்தளவுக்கு மோசமான கிருமி. ஒருத்தர் இன்னொருத்தர் எளிமையாக பரவக்கூடிய இந்த கிருமி. இது வந்து எதனால் அதிகமாக பறக்குதுன்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய துணிகளை, இல்லை நம்ம அவங்களோட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் கான்டாக்ட், நம்ம தொட்டு பேசுறது, பழகிறது, பக்கத்துலேயே உட்காந்துருக்கிறது, அவங்களோட நம்ம நெருங்கி பழகணும். இந்த டிசீஸோடு இருக்கிறவங்களோடய நம்ம நெருங்கி பழகணும் அப்படின்னா நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கும் இது வந்து பரவ ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நினைக்கிறோம் இது தோலில் மட்டும்தான் இந்த கிருமி இருக்கும் அப்படின்னு. இது ரத்தம் வரைக்கும் ஊடுருவக்கூடிய ஒரு வகையான கிருமி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களோட பழகிறது, அந்த உதாரணத்துக்கு இப்போ நமக்கு வந்துருச்சுன்னு, உதாரணத்துக்கு நமக்கே வந்துருச்சு அப்படின்னா, நம்ம மற்றவங்களோட ஃபிசிக்கல் கான்டாக்டில் இருக்கிறதோ, நம்மளுடைய பொருளை மற்றவங்க எடுத்து பயன்படுத்துறதோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க வைக்கிறது ரொம்ப நல்லது. ஹோம் ரெமெடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அந்த அரிப்பு இருக்கோ அங்கெல்லாம் வந்து குப்பை மேனியும் மஞ்சள் தூளும் ரெண்டையும் ஒன்றா வச்சு அம்மியில் வச்சு அரைச்சி அங்கே மேலே போட்டோம் அப்படின்னா அந்த கிருமியோட தாக்கத்தை, அந்த நம்ம அரிப்போட தாக்கத்தை குறைக்க முடியும். ஆனால் இதில் என்ன அப்படின்னா, மேல் தோலுக்கு மட்டும்தான் நம்ம மருத்துவம் கொடுக்க முடியுமே ஒழிய அது ரத்தத்தில் போய் கலந்துருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம வந்து ஹோம் ரெமெடி எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம மருத்துவம் தான் எடுக்கணும். ஆனால் எடுத்தால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படர்தாமரை நான்லாம் சின்ன வயசில் காலேஜில் படிக்கிறப்ப எனக்கே நிறைய டைம் வந்திருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாற்றி போடுறதுனால எனக்கே வந்திருக்கு. நானே நிறைய தடவை அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். அப்போ என்ன அப்படின்னா, இது வந்து ஈஸிலி க்யூரபிள் தான். ஆனால் என்ன அப்படின்னா, எதுக்குமே கிரானிக் ஸ்டேஜ், ரொம்பவும் முத்த விட்டக்கூடாது. முத்த விட்டால் அதுக்கான டைம் அதிகமாக எடுக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, படர்தாமரை அப்படிங்கிறது வந்து இன்னொருத்தர் நம்மக்கிட்ட பரவக்கூடியது, நம்மக்கிட்ட இருந்தும் மற்றவங்ககிட்ட பரவக்கூடியது. ஸோ நமக்கு அந்த மாதிரி இதுதான் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளே கொஞ்சம் தனியாக இருந்து அதை க்யூர் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஆஸ் யூசுவல் லைஃபுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அர்டிகீரியா. இது வந்து கிரந்தின்னு சொல்லுவோம் தமிழில். இது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கங்கே சிகப்பு சிகப்பு தடிப்பாக வரும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து அது அப்படியே வந்து செட்டில் ஆகிடும். அப்போது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரீசன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுட் அலர்ஜி, இல்லை என்விரான்மெண்டல் அலர்ஜி, இல்லை லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ்னால் வரக்கூடியவங்கிறத ஒரு ஸ்டடி சொல்லுது. சரிங்களா? ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இதனால தான் வருதுங்கிறது எக்ஸாக்ட் ரீசன் யாராலையுமே வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியல. வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் பரவாது. உங்களுக்கு அர்டிகீரியா இருக்குது, நம்ம குழந்தைக்கு பரவுமோ, நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மற்றவங்களுக்கு பரவுமோ அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக பரவாது. இது படர்தாமரை தான் எல்லாருக்கும் பரவக்கூடியது. இது எல்லாத்துக்கும் பரவாது. ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க இன்னொருத்தவங்களுக்கு போகாது. இது வந்து சிகப்பு தடிப்பாக வரும். அப்பப்போ வரும், அப்பப்போ மறைஞ்சு போயிடும். திடீர்னு வரும், திடீர்னு போகும். என்னன்னா இவங்களுடைய உடல் வந்து உஷ்ணமாகவே தான் இருக்கும். அந்த
அந்த அட்டிக்கிரியா வந்து அந்த கொப்பளம் வெளியே வரும்போது இவங்க உடம்புல கூடிய உஷ்ணமும் இவங்க அனுபவிக்கிற வேதனையும் ரொம்ப சிவியராக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜியினால் வரக்கூடியது. இது வந்து ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். ஸோ இந்த அலர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளுடைய தேக்கத்தினால தான் இந்த மேக்ஸிமம் இந்த அலர்ஜி வரதா சொல்லப்படுது. ஸோ அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் சாப்பிட்டா இது அலர்ஜி அதிகமாகுதோ அந்த உணவெல்லாம் தவிர்த்துடணும். நான் தம்பி ஒருத்தர் என்கிட்ட நேற்று ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தப்போ சொன்ன அப்படி, சார் நான் ஒரு நோட்டே எழுதி வச்சிருந்தேன், அப்படி ஒரு டைரி எடுத்துகிட்டு வந்து எதெல்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுது, எதெல்லாம் சாப்பிட்லன்னா அலர்ஜி ஆக மாட்டேங்குதுங்கிறத ஒரு லிஸ்ட்டே வச்சுருந்தேன். அப்படி எல்லாம் வாங்கி ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு ஒரு புரிதல் கிடச்சிது. எப்படின்னா ஒரு மருத்துவம் எடுக்கிறாங்க, அட்டிக்கிரியாக்காக ஒரு நல்ல மருத்துவம் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த அலர்ஜி இது சாப்பிட்டா இந்த அலர்ஜி ஆகுது பார்த்தீங்களா, அப்போது எதெல்லாம் அலர்ஜி ஆகக்கூடியதோ அந்த உணவுகள் எல்லாம் திரும்ப சேர்த்தாலும் அலர்ஜி ஆகிறது இல்லைங்கிற ஒரு கேட்டகரி லிஸ்ட்டும் அவர்கிட்ட மூலிமா நாங்கள் எடுத்தோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த தம்பியை பார்த்தப்ப. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, சார் நாங்கள் 3 நாளாக சாப்பிடாம ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. அதே தம்பி 3 நாளாக சாப்பிடாம வெறும் தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு இருந்திருக்காரு. 3 நாள் கழிச்சுமே அட்டிக்கிரியா திரும்ப வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, உணவு சாப்பிட்டாலும் வருது, உணவு சாப்பிடனாலும் வருது, இது சாப்பிட்டா வருது, இது சாப்பிட்டா வரலங்கிறது எங்களாலே நான் என்னுடைய அனுபவத்தில் இதை வந்து கணிக்க முடியல. ஆனால் என்ன அப்படின்னா இது வகையான ஒரு அலர்ஜி, இதில் கிருமிகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது செல்கள் வரைக்கும் பாதிக்கக்கூடிய ஒரு அலர்ஜி. இதுக்கு என்ன ஹோம் ரெமெடி அப்படின்னா, இதை வந்து க்யூர் பண்ண முடியாது, மெடிசன்ஸ்லாம் இதை க்யூர் பண்ணி ஆகணும். ஹோம் ரெமெடியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2 வெத்தலை, ஒரு 10 மிளகு நல்லா இடித்து ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை அரை டம்ளராக சுண்ட வச்சு காலையில் வெறும் வயிற்றில் குடித்தாங்க அப்படின்னா இந்த கிரந்தியோட அளவை குறைக்க முடியும். அதாவது க்யூர் பண்ண முடியாது, இதனுடைய தாக்கத்தை குறைக்கலாம். இது வந்து 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடிய கை வைத்தியம். வெத்தலையும் மிளகும் இருந்தால் போதும், நம்ம இதை வந்து அழகாக பண்ணலாம். மிளகு மட்டும் இயற்கை அங்காடிகளில் போயிட்டு ஒரிஜினல் மிளகா வாங்கிக்கோங்க. வெளியில் ஃபேக் மிளகா வாங்கினாலும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவ் இருக்காது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிமா, கரப்பான்னு சொல்லக்கூடியது. இது கை மடுக்கு, கால் மடக்கு உள்ள கால் பாதங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே கருப்பாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். அதாவது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக வேலை செய்யக்கூடியது. இது எப்படி உருவாகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு கொப்பளமாக வரும், அப்புறம் அதுலேருந்து உடஞ்சி சீல் வெளியே வரும். சீல் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் பக்கு கட்டி கருப்பாக மாற ஆரம்பிக்கும். அப்புறம் அது டோட்டலாக அந்த ஏரியாவே கருப்பாக ஆரம்பிக்கும். இதுதான் இந்த கரப்பான். இது வந்து ஒருத்தட்டு இன்னொருத்தட்ட பரவாது. இது உடலே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஏற்படக்கூடியதுனால இது ஒருத்தட்டு இன்னொருத்தட்ட பரவாது. இது வந்து கருப்பு கலர் இருக்கக்கூடியது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தோலையும் ரத்தத்தையும் சேர்த்து வந்து பாதிக்கக்கூடியது. இது வந்து இதுவும் அலர்ஜி தான். இது ஒரு வகையான அலர்ஜி அப்படிங்கிறதுனால எதெல்லாம் சாப்பிட்டா சேராதோ நீங்களே நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உணவை திரும்ப எடுத்துடாதீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஹோம் ரெமெடி அப்படின்னு பார்த்தா இதுக்கு ஒரு பெருசாக ஹோம் ரெமெடின்னு வந்து எதுவும் சொல்ல முடியாது. என்னென்னா நம்ம மூலிகை குளியல் பொடிகள் இந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்னா இது கொஞ்சம் இதனோட தாக்கம் கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து சொரியாசிஸ், செதில் உதிரல் படைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒருத்தட்டு இன்னொருத்தட்டு பரவாது. இதுவும் ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராக செயல்படுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ரத்தம் வரைக்கும் இருக்கிற செல்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் இது பாதிப்பு ஏற்படுத்தும். என்ன அங்கங்கே உதிர்ந்து கொட்டும், அந்த வந்துருச்சு அப்படின்னா அது உறிஞ்சு கொட்டும். சொரியிற மாதிரி இருக்காது, சும்மா அப்பப்போ தேய்ச்சிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலர்ஜியாக இதை ஒரு சில உணவுகள் சாப்பிட்டா ரொம்ப அலர்ஜி அதிகமாகிடும். இந்த அலர்ஜி இதுக்கு வந்து ஹோம் ரெமெடின்னு எதுவுமே கிடையாது. நலங்கு மாவோ இல்லை பஞ்சகல்பமோ கடலை மாவோ மேலே போட்டு தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா அப்போதைக்கு தோல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சிலர் வெட்பாலை தைலம் பயன்படுத்துவாங்க. வெட்பாலை தைலம் தேய்ச்சி இது பண்ணாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த உதிர்ந்து கொட்டக்கூடிய அந்த தோல் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இல்லாமல் இந்த மாதிரி குளியல் பொடிகளை பயன்படுத்தினாங்கன்னா தோல் கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னா இதுக்கு மருத்துவம் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பெர்மனன்ட் சொல்யூஷன்கிறத விட இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். நம்ம உணவு கட்டுப்பாட்டில் இருந்தோம் அப்படின்னா இதை நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு இது நம்மளுடைய ஸ்கின்னில் வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத ஓரளவுக்கு இல்லாமல் நம்மளால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா விட்டிலிகோ, வெண்புள்ளிங்கிறது. இந்த வெண்புள்ளி அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெண்புள்ளி வந்தவங்கள முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அவங்களோட கம்யூனிகேஷன் வேணாம், அது நமக்கு வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பாங்க. வெண்புள்ளி ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கண்டிப்பாக பரவாது.
ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளை நிறத்தில் இருக்கும். இது ரத்தத்திலிருந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது. இது உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்குது வெள்ளையாகுது அப்படின்னா அந்த இடத்துல மெலனின் வந்து சுரக்கலை, மெலனிங்கிற அந்த சுரப்பி வந்து சுரக்கலை. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல மெலனினை சுரக்க வைக்கிறதுக்கான மருத்துவத்தை தான் நம்ம அங்கே கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உதடுகளில், கண்ணிமைகளில், பிறப்புறுப்பில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நான் கியூரபிள் தான் அப்படிங்கிறதா இன்றைக்கி ஸ்டடி சொல்லுது. இதே உடம்புல சில இடங்களில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா முறையாக சரியாக மருத்துவம் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து மீண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இது வந்து இதுக்கு ஹோம் ரெமெடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே வெயிலில் போய் நிற்கிறது. ஏன்னா வெயிலில் போய் நின்னா அந்த இடங்களில் மெலனின் சுரக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். செம்பு சார்ந்த பொருட்களில் செம்பு ஆண்டால் தண்ணி வச்சு குடிக்கிறது, செம்பு சத்து உள்ள, காப்பர் சத்து உள்ள உணவுகளில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம மீண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு ரொம்ப அதிகம். இது ஒரு வகையான காப்பர் சத்து குறைபாடுனால தான் இதுவும் வர்றது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இது வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் முதல்ல பேனிக் ஆகி பதட்டமாகி உடம்பு ஃபுல்லாக பரவிடுங்கிற அந்த நெகட்டிவ் ஒப்பீனியனுக்கு போகாமல் முடிஞ்ச வரைக்கும் இது க்யூர் ஆகுங்கிற பாசிட்டிவ் ஒப்பீனியன் இருந்தாலே ஓரளவுக்கு சில விஷயங்களை செஞ்சு நம்ம இதை வந்து குறைச்சிக்க முடியும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது எல்லா விதமான தோல்வியாதிகளுக்குமான டயட்டை வந்து நம்ம பார்க்க போகிறோம். டயட் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலை மற்றும் மதியம் 2 வேளையிலையுமே பாரம்பரிய அரிசியான முக்கியமான அரிசியான சீரக சம்பா புழுங்கல் அரிசி, பிரியாணி அரிசி நம்ம நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதுலேயே புழுங்கல் அரிசி இருக்குது. இந்த புழுங்கல் அரிசியை வாங்கி காய்கறி பொரியலோடு நம்ம வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. புளி எக்காரணத்துக்கு கொண்டு புளி ரசம் சேர்த்த வேண்டாம், அது நான் அவாய்ட் பண்ணுறதில் சொல்கிறேன். சீரக சம்பா அரிசி புழுங்கல் அரிசி காலையில் சாப்பாடு, காய்கறி பொரியல், நெல்லி ரசம், தக்காளி ரசம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மதியம் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் சீரக சம்பா புழுங்கல் அரிசி சாப்பாட்டில் நம்ம வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வந்து கருங்குருவை அரிசியில் கஞ்சி. ஏன் கருங்குருவை அரிசி நான் சொல்கிறேன் அப்படின்னா குட்டமுடன் மேகரணம் கூறும் சில விஷங்கள் விட்டகது முன்மையது வேர்க்கண்ணாய் மட்ட குறுங்குருவை சத்தவண்ணம் காதலித்தே உண்ண வருகுணமே நன்றாவதி. அதாவது வெண்குஷ்டத்துக்கே இந்த உணவு கொடுத்தோம் அப்படின்னா அது ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதா இந்த நான் பாடின பாட்டோட அர்த்தம். ஸோ அப்படிங்கிறப்ப கருங்குருவை அரிசி கஞ்சி நைட்டில் வந்து குடிக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்பேற்பட்ட தோல்வியாதிகளில் பாதிக்கப்பட்டவராக இருந்தாலும் இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கும் போது அதனுடைய தாக்கம் நல்லா குறையிறத உங்களால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். கடுமையான தோல்வியாதிகள்லேருந்து நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகளை தவிர்த்தா இந்த அலர்ஜியோட பாதிப்புகள்லேருந்து பெரும்பான்மையாக அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பால், டீ, காஃபி, தயிர் சேர்த்தவே கூடாது. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தோரம்பருப்பு, மொச்சை, அவரை, சுண்டல் எல்லாத்தையுமே பாதாம், பிஸ்தா, முந்திரிலேருந்து எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஏன் இதை நான் செய்ய சொல்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு உணவுப் பொருளாகட்டும் அதிகப்படியான செரிமானத்துக்கு வேலை வைக்குது அப்படின்னா நம்மளோட நோயோட தாக்கங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ செரிமானத்துக்கு குறைவாக இருக்கக்கூடிய வேலையை நீங்கள் இந்த உடலுக்கு கொடுத்தா தான் எந்த நோயாக இருந்தாலும் ஈஸியாக வெளியே வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 10 கிலோ தூக்கக்கூடியவராக இருந்தால் உங்ககிட்ட 20 கிலோ கொடுத்து தூக்க சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சேம் அதே மாதிரி ஒரு நோயுற்ற உடல் அதிகப்படியான செரிமானத்துக்கு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அதனால தடுமாறும். அப்போது இன்னும் தொந்தரவு அதிகமாக தான் ஆகும். அதனால தான் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறது. குறிப்பாக வந்து புளி தோல்வியாதிகளுக்கு முதல் எதிரி, முதல் துரோகின்னே வச்சுக்கலாம், புளியை வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா புளி எந்த நோயாக இருந்தாலும் அதிகப்படுத்தி விட்டுரும். நீங்கள் ஒரு நல்ல மெடிசன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த மருந்தை முறிச்சே விட்டுரும். நீங்கள் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இந்த புளி ரசத்தை ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா புளி விலையை முடிச்சு விட்ரும். இப்போ புளி சாப்பாடு, புளி ரசம், புளி குழம்பு, குழம்புல புளி சேர்த்துறது, பருப்பு குழம்புல புளி சேர்த்துறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்து அசைவம் தொற்றவே கூடாது. எந்த தோல்வியாதியாக இருந்தாலும் அசைவம் சாப்பிட்றது மேக்ஸிமம் நிறுத்திடணும். மேக்ஸிமம் நிறுத்துறதில்ல 100% நிறுத்திடணும். குறிப்பாக இந்த அட்டிக்கீரியா, எக்ஸிமா இருக்கிறவங்களாம் அசைவம் சாப்பிட்டாங்க அப்படின்னா கடுமையாக வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவ் காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போது நீங்கள் இது மாதிரியான எந்த விதமான தோல்வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய பகலவன் ஹெல்த் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்த மருத்துவமனை, நான் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கேன். கிட்டத்தட்ட சேலத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன் நான். ஸோ நீங்கள் என்னை பார்க்கணும் இல்லை என்கிட்ட ஆன்லைன் கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணால் என்னால் ஒரு சில நாள் எடுக்க முடியாது, அதனால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து உங்களுடைய தோல்வியாதியை ஃபோட்டோ எடுத்து, உங்களுக்கு என்ன உபாதை இருக்கோ அதை ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு எனக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு ஃபோன் பண்ணுறதை விட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் நானே உங்களுக்கு வந்து கால் பண்ணி நானே கூட பேசுவேன். இல்லை இந்த டைமிங் கொடுத்துட்டு நீங்கள் கூட எனக்கு கால் பண்ணி பேசலாம். பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க என்னை டேரெக்டாக விசிட் பண்ணுறதா இருந்தாலும் டேரெக்டாக என்னை வந்து பார்க்கலாம். எங்ககிட்ட நீங்கள் மருத்துவம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ், சித்தா மெடிசன்ஸில் வந்து நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கிளைம் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட இன்சூரன்ஸும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லு எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற
இன்சூரன்ஸ் கம்பெனி கேட்குற டாக்குமெண்ட்ஸை நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு கிளைமிங் ஆப்ஷன் இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட தாராளமாக மருத்துவம் எடுத்துக்கலாம்.